போட் நெக் பிரின்சஸ் கட் வந்து எப்படி பேட்டர்ன் போடுறதுங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முதல்ல வந்து இப்படி ஒரு லைன் போட்டுக்கிறேன். ஃபர்ஸ்ட் பேக் சைடு தான் பார்க்க போறோம். இப்ப உங்களோட பிளவுஸோட ஃபுல் லென்த் ஓகேவா, உங்களோட ஃபுல் லென்த் +1 ஓகேவா ஆட் பண்ணிக்கோங்க. என்னோட பிளவுஸோட ஃபுல் லென்த் வந்து 14 inch. நான் +1 ஆட் பண்ணி 15 inch வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ உங்களோட ஃபுல் ஷோல்டரோட டிவைடட் 2 போட்டுக்கோங்க. என்னோட ஃபுல் ஷோல்டர் 14 inch. என்னோட ஃபுல் ஷோல்டர் 14 inch. 14 2ஆல டிவைட் பண்ணா 7 inch. 7 inch வந்து மார்க் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் 2.5 inches வந்து நம்ம இங்க இருந்து மார்க் பண்ண போறோம். இது வந்து எல்லாருக்கும் ஸ்டாண்டர்ட் தான். 2.5 inch வந்து இங்க மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஷோல்டர் டவுன் பண்ண போறோம். என்னோட ஷோல்டர் வந்து 14 inchங்கிறதுனால நான் வந்து 1.25 ஷோல்டர் டவுன் கொடுக்குறேன். இதை மார்க் பண்ணிக்கோங்க. இந்த 2 பாயிண்டையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்ப ஆர்ம் ஹோல் சார்ட் பார்க்கணும். செஸ்ட் ரவுண்ட் வந்து 32.5 inches. 32.5 inches வந்து செஸ்ட் டிவைடட் 6 plus 1 inch வருது. 32.5 divided 6 plus 1 inch வந்து 6.4 inch வந்து எனக்கு வருது. இங்க இருந்து 6.4 inch வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். இங்கே ஒரு லைன் போட்டுக்கோங்க. இப்ப செஸ்ட் மார்க்கிங் பண்ண போறோம். க்ளோஸ் நெக்கா இருந்துச்சுன்னா செஸ்ட் பிளஸ் 2.5 டிவைடட் 4. இது வந்து இந்த ஃபார்முலா எல்லாத்துக்கும் ஸ்டாண்டர்ட். க்ளோஸ் நெக்கா இருந்துச்சுன்னா உங்களுக்கு செஸ்டோட ஃபார்முலா இதுதான். செஸ்ட் பிளஸ் 2.5 டிவைடட் 4 ஓகேவா. 2.5 பிளஸ் 2.5 டிவைடட் 4 வந்து 8.75 வருது. ஸோ நான் 8.75 மார்க் பண்ணிக்கிறேன். இங்க இருந்து மார்ஜினுக்கு ஒரு 1.5 இப்ப பேஸ் டிவைடட் 4 நம்ம அப்படியே கொடுத்துடணும். இதுல வந்து எந்த லூசிங்குமே நம்ம எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணக்கூடாது. பேஸ் வந்து 26.5. 26.5 டிவைடட் 4 வந்து 6.6 inch வருது எனக்கு. ஸோ 6.6 inch. இங்க இருந்து ஒரு 1.5 inch மார்ஜின் கொடுத்து 1.5 inch மார்ஜின் இது ரெண்டையும் ஜாயின் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இங்க ஆர்ம் ஹோல் 6.4 இருக்கா, இதுல இருந்து சென்டரா மடிச்சுக்கோங்க. டேப்பை சென்டரா மடிச்சு இந்த பாயிண்ட் மார்க் பண்ணிக்கோங்க. இப்ப இந்த சைடு வந்துட்டு எனக்கு வந்து 7 inch இருக்க ஷோல்டர். இப்ப இந்த சென்டர் பாயிண்ட்ல வந்துட்டு இப்ப 7 inch இருந்துச்சுன்னா -0.5 பண்ணி 6.5ல ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இங்கேயும் 6.5ல ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இப்ப இந்த இடத்துல இருந்து என்னோட ஆர்ம் ஹோல் கிராஸ் மார்க் பண்றேன். என்னோட ஆர்ம் ஹோல் கிராஸ் மார்க் வந்து பேக் சைடுக்கு 1 inch வருது. நான் 1 inch இங்க இப்படி மார்க் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல டேப் வச்சு 1 inch கரெக்டா இங்க மார்க் பண்ணிக்கிறேன். இந்த பாயிண்ட ஜாயின் பண்ணிடுங்க ஃப்ரெஞ்ச் கர்வ் வச்சு. இப்போ வந்து நம்ம ஷோல்டர் மைனஸ் பண்ண போறோம். க்ளோஸ் நெக்கா இருந்தா இதுதான் நம்மளோட ஷோல்டர் மைனஸ். என்னோட ரெடி ஷோல்டர் வந்து 2 inch. அதனால நான் 1/2 inch வந்து ஷோல்டர் மைனஸ் பண்ண போறேன். இப்போ இங்க இருந்து 1/2 inch இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. இந்த லைனை இதோட போய் கனெக்ட் பண்ணிடணும்.
போடும்போது போட் நெக் நம்ம போடும்போது சென்டர்ல அது சுருக்கம் வராம இருக்கிறதுக்கு இதை வந்து நம்ம கட் பண்றோம். இப்போ வந்து இந்த ஷோல்டரோட சென்டர் எடுத்துக்கோம். இப்போ இங்க இருந்து என்னோட நெக் டீப் கொடுக்க போறேன். போட் நெக்கா இருந்தா நம்மளோட நெக் டீப் வந்து 3ல இருந்து 4 இன்ச் வைக்கலாம், 3 to 4 இன்ச் வைக்கலாம். ரெடி ஷோல்டர் வந்து 2ல இருந்து 2.5 வைக்கலாம். என்னோட நெக் டீப் வந்து 3.5 வைக்க போறேன். என்னோட ரெடி ஷோல்டர் வந்து 2 இன்ச். ரெடி ஷோல்டரோட +1 ஆட் பண்ணி நம்ம மார்க் பண்ணோம். 2 இன்ச்சோட +1 ஆட் பண்ணி 3 இன்ச் நான் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம போட் நெக்குக்கு அந்த கர்வ் கொடுக்க போறோம். இங்க இருந்து ஒரு 7.5 மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இங்க இருந்தும் ஒரு 7.5 மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ரெண்டு மார்க்கையும் ஜாயின் பண்ற மாதிரி ஒரு கர்வ் போட்டுக்கோங்க. இப்போ இந்த கர்வோட இப்படி கனெக்ட் பண்ணுங்க. இப்போ வந்து இதை கட் பண்ண வேண்டாம், நம்ம வந்து ஃப்ரண்ட் பார்ட் கட் பண்ணிட்டு இங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டியது இருக்கு. அதனால ஃப்ரண்ட் பார்ட் கட் பண்ணிட்டு வந்து நம்ம வந்து இங்க பார்க்கலாம். ஃப்ரண்ட் வந்து லாங் வீடியோவா வருங்கிறதுனால நான் வந்து அது பார்ட் 2 வீடியோல போடுறேன். இந்த வீடியோல வந்து நம்ம பேக் பார்ட்டும் ஸ்லீவ் பார்ட்டும் பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம பேக் பார்ட் பார்த்துட்டோம். இப்போ வந்து நம்ம ஸ்லீவ் வந்து பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இப்படி ஒரு லைன் போட்டுக்கோங்க. என்னோட ஸ்லீவ் ஹைட் 9.5 இன்ச். நான் 1 ஆட் பண்ணி 10.5 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இங்க இருந்து நம்ம ஸ்லீவ்க்கு வந்து இப்படி ஒரு கர்வ் நம்ம டிரா பண்ணுவோம். அந்த கர்வ் எவ்வளவுங்கிறது ஸ்லீவ் டவுன்னு சொல்லுவோம். அந்த ஸ்லீவ் டவுன் வந்து செஸ்ட் சைஸ்க்கு ஏத்த மாதிரி மாறும். இப்போ 32.5ங்கிறனால 3 இன்ச் வந்து ஸ்லீவ் டவுன் வருது. 3 இன்ச் நான் மார்க் பண்ணிக்கிறேன். இந்த ஃபார்முலா வந்து எல்லாத்துக்கும் காமன். ஆர்ம் ஹோல் +1 / 2. ஓகேவா? ஆர்ம் ஹோல் வந்து 13. இப்போ ஆர்ம் ஹோல் +1 / 2 போடணும். இப்போ 14 / 2 வந்து 7 இன்ச் வந்து எனக்கு வருது. இங்க இருந்து 7 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். இங்க இருந்து 7 இன்ச் எங்க டச் ஆகுதோ அங்க நான் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இங்க இருந்து 1 இன்ச், இது வந்து எல்லாத்துக்கும் ஸ்டாண்டர்ட். இந்த ரெண்டு பாயிண்டையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்ப இதோட சென்டர் எடுத்துக்கோங்க. இப்ப இங்க இருந்து ஒரு 1/2 இன்ச் கீழே மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்து பேக் ஸ்லீவ், இது வந்து ஃப்ரண்ட் ஸ்லீவ். இப்ப ஃப்ரண்ட்க்கு வச்சு திருப்பி இப்ப பேக் சைட் ஃப்ரண்ட் சைடுக்கு இங்க இருந்து ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. இப்ப இது வந்து பேக் சைட், இது வந்து ஃப்ரண்ட் சைட். ஓகேவா? இப்ப வந்து நம்ம வந்து ஆர்ம் ஹோல் மார்க்கிங் எடுத்தோம்ல, அதுக்கு வந்து எனக்கு வந்து 7 இன்ச் வந்துச்சு. இப்ப 7 இன்ச் இருக்கான்னு செக் பண்ணு. நம்ம ஸ்டிச்சிங் இடத்துல இருந்தா செக் பண்ணணும். ஸ்டிச்சிங் 1/2 இன்ச் விட்டுட்டு செக் பண்ணுங்க. இப்படி டேப்பை மெதுவா மூவ் பண்ணி செக் பண்ணுங்க. 7 இன்ச் எனக்கு எங்க வருதுன்னா இங்க அது மார்க் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி ஃப்ரண்ட் இல்ல கொஞ்சம் தான் டிஃபரெண்ட் இருக்கு. ஸோ செகண்ட் லைனை மார்க் பண்ணிக்கிறேன்.
இங்க இருந்து 1.5 மார்ஜின் கொடுக்கிறேன். ஸ்லீவ் ரவுண்ட் வந்து 7.5 வருது. 7.5 2 ஆல டிவைட் பண்ணா 3.75 வந்து ஸ்லீவ் ரவுண்ட். இங்க இருந்து 1.5 மார்ஜின் கொடுத்து இப்போ 5 இன்ச்க்கு ஒரு மார்க்கிங்கும் 8 இன்ச்க்கு ஒரு மார்க்கிங் எடுத்துருப்போம். 5 இன்ச்சோட மார்க்கிங் 5.5ல மார்க் பண்ணும். 8 இன்ச்சோட மார்க்கிங் 8.5ல மார்க் பண்ணும். ஏன்னா மேல வந்து ஸ்லீவ்க்கு ஜாயினிங் போக 5.5 தான் மார்க் பண்ணும். என்னோட 8 பாயிண்ட்ல வரது வந்து 8 இன்ச். 12 டிவைட் பண்ணா 4 இன்ச் வருது. 5 இன்ச்ல வந்து 8.5 இன்ச். 2 ஆல டிவைட் பண்ணா 4.25 வருது. இந்த லைன் என்னவா? இப்ப நம்மளுக்கு இப்படி வர்றதுனால நம்ம வந்து என்ன பண்ணணும்னா இது வந்து ஒரு கர்வ் மாதிரி பண்ணுவோம். இது ஸ்லாண்டிங்கா ஒரு லைன் போடுறோம். இப்ப இந்த கர்வ் லைன்லயே 1.5 மார்க் பண்ணிக்கோங்க. இப்ப இங்க இருந்து அப்படி ஸ்லாண்டிங்கா ஒரு லைன் போடுங்க. இப்ப நீங்க கட் பண்ணும்போது அது உங்களுக்கு கரெக்டா வந்துடும். ஓகேவா? அதுதான் ஸ்லீவ் முடிஞ்சு. இது வந்து பேக் ஸ்லீவ், இது வந்து ஃப்ரண்ட் ஸ்லீவ். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோல நம்ம வந்து ஃப்ரண்ட் பார்ட் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.